ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இன்னொன்று, எனக்கு காலையிலேருந்து இன்றைக்கின்னு பார்த்து ஃபோன் என் கையிலே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே நைட்டு வந்து ஒரு 8 o'clock மேலே தான் கொண்டுட்டு வந்தாங்க. நான் விளக்கெல்லாம் குளிர் வைக்கிற தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபோனையே. நான் வந்து அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கு. எனக்கு வந்து விளக்கு எங்கள் வாசலில் வந்து நல்லா காற்றடிக்கும். நார்மலாக நான் வச்சாலே சரியாக எரியாது, ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ அழகாக நின்று எரிஞ்சிச்சு. அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுதான் என்னோடய கவலையே. சரி, நான் அவங்க கொண்டு வந்தோடனே என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி மடார் குளம் போயிருந்தோம். அவங்க வந்து குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்து எல்லாருமே விளக்கு இன்றைக்கி விடுவாங்க. அதை வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் தொடர்ந்து போயிட்டோம். சரி, இந்த வருஷம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மேலே தான் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போகையிலேயே சாமி வந்து வெளியே வந்து ஊர்வலம் வந்துருந்துச்சு. ஸோ நல்லா சாமியை வெளியவே வச்சு பார்த்துட்டு அப்படியே குளத்துல வந்து விளக்கு விட வந்துட்டோம். தம்பி வந்து இந்த தண்ணியை பார்த்து வந்து கொஞ்சம் பயந்துட்டான். அதை வச்சு நான் விளாண்டுட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து டின்னர் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருந்தோம். தம்பிக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபுட்டு வர்றதுக்குள்ளே அவன் வந்து இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டான் ஹோட்டலில் என்னை வச்சு. கொஞ்சம் நேரம் கூட சும்மா இல்லை. சரிண்ணா, அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்தோடனே ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவனை அப்படியே விளையாட்டு காட்டிகிட்டே நானும் சாப்பிட்டுட்டேன். லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுருந்தது வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். இது என்னன்னே அவனுக்கு தெரியாது, ஆனால் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே குதிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் நான் வாய்க்குள்ளே போட்டோன்னே அவனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதை கொடுத்தாலே கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூக்கிட்டோம். டாடா, பை பாய்.